மக்கா மதீனாவில் திராய தொழுவும் போது அங்கே 20 ரக்காத் தொழுவுறாங்க. மற்ற சவுதியில் எல்லா இடத்துலையுமே 8 ரக்காத் தொழுவுறாங்க. அதே போல் இங்கே தொழுவோன்னா சில பெண்கள் இங்கே ரொம்ப பேர் பெண்கள்கிட்ட வந்து அதே எப்படி அங்கே மட்டும் 20 ரக்காத் தொழுவுறாங்க, இங்கே 8 ரக்காத் தொழு, இங்கே இதே எப்படி 8 ரக்காத் இங்கே தொழுக முடியும்? அதுக்கு விளக்கமாக கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இது பெண்கள் மத்தியில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதோடு சேர்த்து ஒரு சின்ன கேள்வி, அத்தியாயத்தை ஓதும் போது வேற ஃபுல்லாக அத்தியாயத்தை ஓத ஆட்டணுமா இல்லை மடக்கிடணுமா? ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை அது வந்து நம்ம தௌஹீத் ஜமாத்தில் நம்ம என்ன செய்கிறோம், 20 ரக்காத் என்பது கிடையாது என்று சொல்கிறோம். 8 தொழுவலாம், 8 + 3 தொழுவலாம், 11 தொழுவலாம், 13 தொழுவலாம், இப்படி 9 தொழுவலாம், இப்படி பல விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் 20ங்கிறது இல்லை. இந்த நடைமுறையில் தராவீன்னு தொழுகிறாங்கல்ல எல்லா ஊர்கள்லையும், அந்த 20 ரக்காத்துங்கிறது கிடையாது, மார்க்கத்தில் இல்லை. அதுக்கு நீங்கள் ஆதாரத்தெல்லாம் காட்டுங்கன்னு கேட்டோம், யாருமே காட்டலை, இது வரைக்கும் காட்ட முடியல. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப சவுதி அரேபியாவுக்கு போன ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரும் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அங்க பார்த்த ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, சவுதி அரேபியாவில் அந்த நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே 8 தான் தொழுகிறாங்க. மக்காவில் உள்ள அந்த ஹரம் ஷரீஃபில் மாத்திரம் 20 தொழுகிறாங்க. அப்ப நம்ம மக்காவில் தொழுவும் போது நம்மளும் 20 தொழுதா தப்பா என்று பெண்கள் மத்தியில பயங்கரமான கேள்வி வருது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த கேள்விக்கும் நான் முதல் கேள்விக்கு சொன்ன பதில் இருக்குல்ல, அதுலயே இதுக்கான பதில் அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது? இஸ்லாத்துக்கு ஆதாரம் வந்து அல்லாஹ் சொல்வது, ரசூல் சொல்வது தான். மக்காவில் நடக்கிறது ஆதாரமா? மக்காவில் நடக்கிற எப்ப ஆதாரமாகும்? இப்ப ரசூல்லா மக்காவில் இமாமா இருந்து ரசூல்லா தொழுவிச்சா அப்ப ஆதாரமாகும். இப்ப இந்த ரசூல்லாவா மக்காவில் இமாமா இருக்காங்க? ஹரம் ஷரீஃபில் தொழுவிக்கிற ரசூல்லாவா தொழுவிக்கிறாங்க? மனுஷன் தொழுவிக்கிறான். அப்ப 20 ரக்காத்துக்கு உலக உள்ளவனை இமாமா போட்டா 20 தொழுவிப்பான், 40 ரக்காத்துக்கு உலகக்காரன் இமாமா போட்டா 40 தொழுவிப்பான், 36 ரக்காத்து இமாம் கொள்கை உள்ளவனை போட்டா 36 தொழுவிப்பான். அது இமாம்கள் நிர்வாகிகளா வந்து எந்த கொள்கையில உள்ளவன் இருக்கிறானோ அவன் முடிவு எடுப்பானே தவிர அது எப்படி மார்க்கமா ஆகும்? மக்காவில் அவன் செஞ்சது இப்படி மார்க்கமாகும்? மக்காவில் உள்ள யாரு நம்மள மாதிரி ஆள் தானவன். நம்ம என்ன பார்க்கணும், 20 ரக்காத் என்று அவன் செய்வதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா? 20 ரக்காத் அவன் தொழுகிறதுக்கு வந்து ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் ரமலான்ல இப்ப தொழுறாங்கல்ல, 20 அப்புறம் +3 இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க. இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர மக்காவில் நடக்கிறது இப்படி மார்க்கமா நீங்க ஆக்க முடியும்? ஆக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா மக்காவில் அவன் பண்ணக்கூடிய ஆடம்பரம், அரபுகள் பண்ணக்கூடிய ஆடம்பரத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவனுடைய பணத்து முறையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்ப அவன் அரபி செய்யறானுங்கிறதுக்கான இது மார்க்கமாயிருமா? அது மாதிரி நம்மள ஆடம்பரம் பண்ணலாமா? அவன் மனுஷன், அவனுக்கு அவன் வசதி போல செய்வான். அவன் செய்யறதுக்குரிய நியாயங்களை நம்ம அறிந்து கொள்ள அவசியம் கிடையாது. அவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். மக்காவுலே செஞ்சாலும் குர்ஆன்ல இருக்கிறத நீங்க செய்யணுமே தவிர மக்காவுல செய்யறதை பார்த்து செய்யற அவசியம் கிடையாது. நபி சொன்னதை செய்யணுமே தவிர நபிக்கு மாற்றமா மக்காவுல செஞ்சான்னு சொன்னா அதை நீங்க செய்யக்கூடாது. இதை நீங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மக்காவை போய் பாக்குறீங்க, மக்காவை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒன்னு சொல்றேன் பாருங்க, மக்காவுல தொழுகிறத டிவில எல்லாம் காட்டுறான், லைவ் பண்றானா? மக்காவுல சவுதி சேனல் எல்லா பக்கமும் வருது. அப்ப மக்காவுல உள்ள நிகழ்ச்சியை லைவ் பண்றான். அதுல உட்கார்ந்து அவன் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள இமாம் தொழுகிறார்ல, தொழுகும் போது அவர் வைக்கக்கூடிய அந்த அழுகையும் அப்படி கண்ணீர் அப்படியே பாட்டுறாங்க. இதெல்லாம் என்ன, யாரு என்னங்க எல்லாம் சேர்ந்து அழுகுறான். இதெல்லாம் என்ன, இது என்னத்துக்கு செய்யற இந்த டிராமா? எதுக்கு? அழுகிற மாதிரியான வசனத்தை ஓதியும் அழுகுற மாதிரி தெரியல. நரகத்தினுடைய பயம் காட்டக்கூடிய வசனம்லாம் அங்க சும்மா ஓதிட்டு போய் அழுகுறாங்க. எதுக்காண்டி? ரொம்ப அழுகையான ஆள் தொழுகிறான்னு காட்டணுமா? இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அழுகுறான். இதெல்லாம் பார்த்தா என்ன விளங்குது? எல்லாம் மனுஷன் தான் இருந்துட்டு பண்றாங்கிறது அதிலே விளங்குறாங்க. நடக்கக்கூடிய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரி, மக்காவில் உள்ள விஷயத்துக்கு ஒரு காரணம் நான் சொல்லிடுறேன். இப்ப சவுதி அரேபியாவில் அங்க ஒரு மதரசாவெல்லாம் நடத்துறாங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் இருக்கிறது. அவங்கள்ட்ட பத்துவா கேளுங்க, 20ஆ 8ஆன்னு சொல்லி. 8ன்னு தான் பத்துவா கொடுப்பாங்க. ஏன்? அதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. அதனால தான் எல்லா பள்ளிவாசலையும் 8 அமுல்படுத்துறாங்க. கஅபாவுல ஏன் அதை செய்யலன்னு கேட்டா, கஅபாவுல ஏற்கனவே துருக்கிக்காரர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க நிறைய அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அந்த தொடர்ச்சியாக இந்த 20 ரக்காத்துல இருந்துச்சா இவங்க மாத்தாம விட்டுவிட்டாங்க. மாத்தணும்னு சொன்னா உலகம் பூரா எதிர்ப்பு வந்துடும். மக்காவுல மாத்தி விட்டாங்கன்னு என்ன செய்வானுங்க, இங்க உள்ளவங்களாம் கத்துவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு காபாவுல மட்டும் மாத்தாம சவுதியில் உள்ள எல்லா பள்ளிவாசலையும் மாத்தி விட்டாங்க. அதுல மாத்தும் போது இவனுக்கு கேள்வி கேட்க இயலாது. காபாவுல ஏதாவது மாத்தினா என்ன செய்வான், கேள்வி கேட்பான எல்லாரும். அதுக்கு பயப்படக்கூடாதவன். ஹதீஸ் படி நான் செய்யறேன்னு செஞ்சுட்டு போயிடுறேன். அவன் உலகத்துடைய விமர்சனத்துக்கு பயந்துகிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா அங்க வந்துட்டு 20 போடுறான். 20 எப்படி தந்திரம் பண்றான், 20 மார்க்கத்துல இல்ல. அதனால என்ன செய்வோம்னா 10 2 இமாம் போடுவோம். 2 இமாம் போடுறாங்க. 10 இமாம் 10 ஒரு இமாம் தொழுவாரு, இன்னொரு இமாம் 10 தொழுவார். நாங்க 20 தொழுவாரு. இங்கே நடிச்சு அங்கே நடிச்சுக்கிட்டு அவனுக்கு நடிச்சு இவனுக்கு நடிக்கிற மாதிரி என்ன செய்யறான், அவர் ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் மாத்தறதுக்கு முதுகெலும்பு இல்ல. மாத்தணுமான்னு கேட்டா மாத்தணும்னு சொல்றான். பத்துவா கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல நம்ம 20 கிடையாது, தப்பு தான், இங்கேயும் மாத்த தான் வேணும், மாத்தினா சில பிரச்சனையாகி போயிடும். உலகம் பூரா உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறீங்க, வஹாபிகள் வந்து மக்காவை மாத்தி விட்டாங்க, ஹஜ்ஜுக்கு போவாதீங்க என்று இவங்க சொல்லிவிடுவாங்க. இப்படின்னு பயந்துகிட்டு மனிதர்களுக்கு பயந்துகிட்டு அவன் அதில் கை வைக்காம இருக்கிறான். அவன் கரெக்டா செஞ்சாலும் சரி தப்பா செஞ்சாலும் சரி நமக்கு தேவை குர்ஆன் ஹதீஸ் தான். நம்ம எதை பார்க்கணும், ஹதீஸ்ல கண்ணால பாக்குறீங்க. ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, கைஃப கானத்து ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான், ரமலான் மாதத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஆயிஷா என்ன சொல்றாங்க, மாகான யஸீது ஃபி ரமலான் வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்கா, 11 ரக்காத்துக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா தொழுது இல்ல. கேள்விக்கு பதில் என்ன சொல்றாங்க, இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள், அவ்வளவாக நீட்டி நிறுத்தி நிதானமா அழகான முறையில தொழுவார்கள் என்று ஆயிஷா நாயகி விட சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சது இன்னதுன்னு தெரிய வரும்பொழுது நமக்கு மக்காவுல என்னத்துக்கு, இவன் ரசூலுல்லாவா, மக்காவுல இருக்கிற இமாம் ரசூலுல்லாவா, சவுதி மன்னர் ரசூலுல்லாவா, நமக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சது என்னன்னு தெரியுத புஸ்தகத்துல இருக்குதே. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சதை புஸ்தகத்துல பார்த்துட்டு நான் புஸ்தகத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்க மாட்டேன், சவுதி அரேபியா அரசாங்கம் செய்யறதான் கேட்பேன்னு சொன்னா அவன் நமக்கு தலைவனா? அவன் நல்லதை செஞ்சா ஏத்துக்கிறங்க, கெட்ட செஞ்சா விட்டுருங்க. அதான் நம்முடைய நிலைப்பாடு. இது தராவிஹ் ஒரு ஆய்வுண்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். தராவிஹ் ஒரு ஆய்வுண்டு ஒரு புஸ்தகத்துல இந்த இரவு தொழுகை சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலோட அனைத்து ஆதாரங்களையும் போட்டு நினைச்சிருக்கிறோம், தலீலோட எழுதியிருக்கிறோம். அந்த புஸ்தகத்துல கூடுதல் விவரம் பார்த்துக்கிறங்க. ரெண்டாவதாக வந்து விரல அசைக்கிறது சம்பந்தமா கேட்கிறார். விரல அசைக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க ஊர்ல எடுத்துக்கிட்டா மூணு அமைப்பு இருக்கிறது. ஒன்னு ஷாஃபின்னு ஒரு அமைப்பு இருக்கிறீங்க, ஒன்னு ஹனபின்னு ஒன்னு இருக்கிறீங்க, இன்னொன்னு தௌஹீத் ஜமாத் இருக்கிறீங்க. 3 இருக்கா, இருக்குது. இப்ப வந்து இந்த அத்தையாத்துல இந்த விரல என்ன செய்யறதுங்கிறதுல 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. ஹனபிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாம்பாங்க. அதாவது அந்த அத்தையாத்து ஓதிக்கிட்டு வரும் பொழுது அதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு வரும்ல, அந்த இடத்துக்கிட்ட வரும் பொழுது ஹனபியா இருக்கிறவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு நீட்டுவாங்க, இல்லல்லான்னு போட்டுருவாங்க. இந்த விரலை ஒரு இறைவன் காட்டுற அந்த சொல்லு இருக்குல்ல, அல்லாஹ் ஒருத்தன் தான் காட்டுறக்க ஒரு விரலை நீட்டி என்ன செய்வாங்க, அப்படி வழக்கு போட்டுருவாங்க. இது யார் செய்யறா, ஹனபி செய்யறாங்க. இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், இப்படி செய்றீங்கல்ல, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு கேட்கிறோம். அது அத்தையாத்து ஓதும் பொழுது அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டு இல்லல்லான்னு போடணும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, இல்ல. ரசூலுல்லாஹ் செஞ்சதை காட்டுனா நாங்களும் செய்யறோம், காட்டுங்க, இல்ல. 1 லட்சம் ரூபாய் பரிசு தர்றோங்க, 20 வருஷத்துக்கு முந்தி சொன்னோம், இன்னும் ஒருத்தன் வந்து வாங்கிக்கிறான் அந்த ரூபாயை, இருந்தா தானே. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யல, அதாவது அத்தையாத்து அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி இல்லல்லான்னு போடுறீங்க. இது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா நபி இப்படி செஞ்சாங்க, நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்கன்னு காட்டி போடுங்க, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி செஞ்சிருவோம், நமக்குள்ள சண்டை இல்லைன்னு சொல்றோம். ஆதாரம் இல்லை, ஏன்பா செய்யறேன், நாங்க இப்படித்தான் எங்க அப்பம்பாட்டன் சொன்னாங்கிறாங்க. உங்க அப்பம்பாட்டன் சொன்னதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னப்பா சொன்னாங்க? அப்ப ஹனபிகள் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஷாஃபி என்ன பண்ணுவாங்க, அதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு ஓதிட்டு வரும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு நீட்டுவாங்க. அதாவது லாண்டு நீட்டி இல்லுன்னு மடக்கிடுவான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா அவன் மடக்கும் போது இவன் நீட்டுவான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு நீட்டுவான். நீட்டிட்டு அதுல இருந்து இப்படி வச்சுக்கிட்டே இருப்பான். சலாம் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்வான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு இப்படியே கையை வச்சுக்கிட்டு இருப்பான். இது செய்யறான். சரி, இதையே நாங்களும் செய்யறோம், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டோம். நம்ம என்ன கேட்கிறோம், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களா, தொழ சொன்னார்களா,
இப்படி ரசூல்லா செஞ்சதை யாராவது பார்த்து அறிவித்திருக்கிறார்களா, புக்கில் ரெஃபரன்ஸ் இருக்குதா கேட்கிறோம். இல்ல. அப்ப ஏன் செய்றீங்க? அப்ப ஷாபிங்கிற ஆளுக்கு செய்யறது ரசூல்லா செஞ்சது இல்ல, ஹனபிங்கிற ஆளுக்கு செஞ்சது ரசூல்லா செஞ்சது இல்ல, வேற என்னதான் செஞ்சாங்க நம்ம தேடி பார்க்கிறோம். வாயில் இப்னு ஹுஜ்ருங்கிற ஒரு சஹாபி, வெளியூரை சேர்ந்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையை கற்றுக்கொள்வதற்காக மதீனாவுக்கு வர்றார். வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நான் வாட்ச் பண்ண, ரமக்துங்கிறார், வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழுகையை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறாரு? ரசூல்லா கையை உயர்த்தினார்கள், நெஞ்சில கையை கட்டினார்கள், ஓதினார்கள், எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அது மேட்டர் கிடையாது. இந்த அத்தஹியாத்துக்கு வர்றார். இருப்பில் உட்கார்ந்த உடனே இடது கையை இடது துளையில் வைத்தார்கள், வலது கையை வலது துளையில் வைத்தார்கள், கட்டை விரலையும் நடுவிரலையும், கட்டை விரல் நடுவிரல் இந்த ரெண்டையும் சேர்த்து வளையம் போல ஆக்கினார்கள். இந்த ரெண்டு விரலையும் மடக்கினார்கள், இந்த ரெண்டு விரலையும் மடக்கினார்கள், இந்த ரெண்டையும் வளையமாக்கினார்கள், இந்த விரலை நீட்டினார்கள். நீட்டி ஒருவரை அழைப்பது போல அசைத்து கொண்டே இருந்தார்கள். அத்தஹியாத்துல உட்கார்ந்ததுல இருந்து அசைத்து கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அகமது, நசை, தாரமி, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 3 பேர் செய்யறதுல நம்ம செய்யறதுக்கு ரசூல்லா செஞ்சாங்கன்னு ஆதாரம் கிடைச்சு போச்சு. ஏன் இப்படி செஞ்ச நல்லா கேட்டான்னா என்ன செய்யணுமா? ரசூல்லா செஞ்சாங்க, இந்த இருக்கு ஆதாரம், முடிஞ்சு போச்சு நம்ம டாபிக். நீங்க எப்ப இப்படி இந்த கேட்டா என்ன செய்வாங்க? அவங்க எங்க அப்பன் சொன்னாங்க, எங்க பாட்டன் சொன்னாங்கன்னு அல்லா விட்டுருவானா? நாங்க என்ன செய்வோம்? ரசூல்லா சொன்னாங்கன்றுவோம். தொழுக அல்லாவுக்கு தாங்க தொழுவுறீங்க. அல்லாவுக்கு தொழுவரா இருந்தா ரசூல் காட்டின மாதிரி தானே தொழுவணும். ரசூல்லா என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழ வேண்டும். அதான் ரூல். அப்ப ரசூல்லா தொழுவதுக்கு ஆதாரம் இருக்கிறதுனால நாங்க அதை செய்கிறோம், ஆதாரம் இல்லாம மற்றவங்க செய்யறதுனால மறுக்கிறோம். இது பெரிய பாரதூரமான ரசூல்லா செஞ்சதை என்ன செய்யறாங்க? பயங்கரமான குற்றமா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அத்தஹியாத்துல உட்கார்ந்ததுல இருந்த விரலை அசைத்து கொண்டே இருக்கணும். எதுக்காண்டு காரணம் நம்ம கேட்க கூடாது. ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், அல்ல ஒருத்தன் தான் காட்டுறதுக்காக கூட திருப்பி திருப்பி செஞ்சிருக்கலாம்னு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணமா இருக்கலாம், எந்த காரணமும் இருக்கலாம். காரணம் நமக்கு தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்டர், முடிஞ்சிருச்சு கதை.